இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எனக்கு அன்பானவர்களே, மார்க்கு 5:36 பயப்படாதே, பின்பகுதியை வாசிக்கிறேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கே நடந்த சம்பவம் என்னவென்று கவனிப்பீர்களானால், ஒரு தேவாலய தலைவன், அவனுடைய பெயர் 22வது வசனத்தில் இருக்கிறது, யவிரு என்று இருக்கிறது. யவிரு என்கிற ஒரு தேவாலய தலைவன், அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து தன்னுடைய குமாரத்தின் மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இந்த இடத்துல இந்த மனுஷனுடைய ஒரு சூழ்நிலையை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. யவிரு என்கிற தேவாலய தலைவன், ஜெபாலய தலைவன் அப்படின்னா சத்தியத்தை அறிந்து தேவனை தேடுகிற ஒரு மனிதனாகவும், ஜெப ஆலயத்திற்கு தலைவன் என்று எழுதியிருக்கிறது. அவனுக்குள்ளே அநேக காரியங்கள் இருந்திருக்க வேண்டும். அவன் தேவன் வைத்திருக்கிற விசுவாசம், அவன் தேவனுக்காய் செயல்படுகிற விதம், தேவனுக்காக அவன் கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியம், இப்படி பல விஷயங்கள் அவனுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரிடத்தில் தன்னுடைய குமாரத்தியின் மரண அவஸ்தை குறித்து அங்கே இயேசுவை வருந்தி கேட்கிறான். நீர் வந்து என் மகள் மேல உமது கைகளை வச்சீங்கன்னா அவள் சொஸ்தமாயிருவா. ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறது. நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் இயேசுவே, என் வீட்டுக்கு வந்து என் மகள் மேல மட்டும் கையை வச்சிட்டீங்கன்னா போதும், she will be healed, அவள் சுகமாகி விடுவாள் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த மனுஷனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இவன் நடந்து வருகையில் நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசுவை இன்வைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். தான் பிரச்சனை மாறணும், தனக்கு ஒரு விடுதலை வேணும், அதுதான் அவருடைய வாஞ்சையாக இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய மகளுக்கு ஒரு சுகம் வேண்டும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த மனுஷனுக்குள்ளே, அந்த இருதயம் அதை குறித்த ஒரு வாஞ்சையோடு இருந்திருக்க வேண்டும். சரி, இயேசு வர ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அடுத்த வசனம் 24 வாசிக்கிறோம், அவர் அவனோட கூட போனார் என்று எழுதியிருக்கிறார். அப்ப இயேசு போகிறார். இப்பொழுது அவனுக்கு ஒரு விசுவாசத்துல ஒரு அடுத்த ஸ்டெப், இன்னொரு பலன். ஆமா, இயேசு வந்து கை வச்சுட்டாருன்னா சரியாயிடும் அப்படிங்கிறதுல இன்னும் அடுத்த கட்ட விசுவாசத்துக்குள்ள போயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில பாருங்க, இடையில இன்னொரு அற்புதம் நடக்கிறது. அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அங்கே அற்புதம் நடந்து விடுகிறது. அங்கே கொஞ்ச நேரம் தாமதமாகுது. இப்படி சூழ்நிலை, அந்த சூழ்நிலையுடைய இருதயம், இவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாருன்னா என் பிள்ளை பிழைச்சிருமே அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்குள்ள இருந்திருக்கும். சீக்கிரம் வரணுமே, இவர் சீக்கிரம் வரணுமே அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பார். இந்த நேரத்தில் 35வது வசனம் சொல்கிறது, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சார் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். The message has come. ஒரு செய்தி வந்துட்டு, என்ன செய்தி? குழந்தை மரிச்சிட்டியா, இனி ஏன் போதகரை கூப்பிடுறீங்க? அதுக்கு தான் இயேசு பதில் சொல்றார். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டது ஜெபாலய தலைவன் மட்டுமல்ல, இயேசுவும் கேட்டார். அந்த வசனத்தை பாருங்க, 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே அவர் ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எவ்வளவு பெரிய வார்த்தைங்க! அதுவும் அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன செய்யும்? புலம்பி தள்ளிட மாட்டோம். எத்தனை பேர் நான் புலம்ப மாட்டேன், ஆண்டவர் சொன்னா அப்படியே கேட்டு நிப்பேன்னு சொல்ல முடியும்? உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? இயேசு சொன்னா எஸ் நடக்கும், அவர் பார்த்துக்குவாரியா?
இந்த அசைக்க முடியாத விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். ஆவியானவர் நம்மிடத்தில் இந்த நேரத்தில் இடைபடுகிற அந்த காரியத்தை கவனியுங்கள். அசைக்க முடியாத அந்த விசுவாசம் இந்த மனிதனுக்குள் உண்டாயிற்று. எப்படின்னு பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர தம்மோடே வேறொருவரும் வருகிறதுக்கு இடம் கொடுக்கவில்லை. 37 வசனம். அங்கே ஜெபாலயத்தினுடைய வீட்டிலே சந்தடி, எல்லாரும் அழுகிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு பிள்ளையுடைய தகப்பனையும் தாயும் தம்மோட வந்தவர்களை மட்டும், அதாவது தகப்பன் தாய் இந்த 3 சீஷர்களையும் உள்ள கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போயிட்டு பிள்ளை இருந்த இடத்துக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லுது. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று அர்த்தமாகும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த 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 அற்புதத்தை அவன் பெறுகிறதுக்கு காரணம், இயேசு விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்ன பொழுது அவனுடைய இருதயம் என்ன பண்ணிருக்கணும்? He has full trust in Christ. முழுமையான நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க எத்தனை பேர் அல்லது நாம எத்தனை பேர் அவர் சொன்னால் ஆகும் என்று நம்புகிறோம்? நாம எப்போ புலம்பிக்கிட்டே இருக்கோமோ நம்ம பிரச்சனை மாறாதுங்க. பிரச்சனைகளை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து புலம்பிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை மாறாது. ஆனா அவர் சொன்னதை நம்பி, நான் நம்புகிறேன், விசுவாசம் உள்ளவனாயிரு, ஆமென், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எத்தனை பேர் நம்புவீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்க? உங்க சூழ்நிலையை பார்த்து, உங்க பிரச்சனைகளை பார்த்து. உலகம் உங்களை வேற மாதிரி பேசலாம், உங்களுக்கு எதிராக நிற்கலாம். ஈவன் உங்க சொந்த குடும்பத்துல என்ன பைத்தியக்காரி போல பேசுற, என்ன பைத்தியக்காரன் போல இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். அல்லது உங்களுடைய சபையில சொல்லலாம், அல்லது உங்களுடைய கிராமத்துல, உங்களுடைய பட்டணத்துல சொல்லலாம், அல்லது உங்களுடைய சர்க்கிள், நீங்க இருக்கிற உங்களுடைய ஜனங்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள்ளே சொல்லலாம். பட் உங்கள் விசுவாசம் வீணாய் போகாது. நம்புறீங்களா ஆண்டவரே? நம்புறீங்களா? உங்களை மட்டும் நம்புற ஆண்டவரே. நான் பாடின பாட்டுல ரொம்ப அழகா, கடும் பிரச்சனைகளிலே முன்னேறி செல்வதற்கு அவர் பலத்தை தந்தார். ஆமென். பாருங்களேன், கடும் பிரச்சனை, அவருடைய கரம் தாங்கி கடும் பிரச்சனையிலே முன்னேறி செல்வது. எதிர்க்கிறவர்கள் முன்பிலேயும் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினார். எஸ், the same God still exists. அவர் இருக்கிறார். Don't fear about your situation. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. The God of Israel says, விசுவாசம் உள்ளவனாயிரு, have faith in me அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? Yes Lord, I believe in you. உம்மை நம்புகிறேன், உம்மையே நம்புகிறேன். என் பலவீனத்திலிருந்து விடுதலையை கொடுக்க நீர் நல்லவர். என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து மாற்றத்தை கொடுக்க நல்லவர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தெய்வமே, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ, நான் உம்மை நம்புகிறேன். ஐ டோன்ட், இனிமேல் நான் தேவையில்லாமல் புலம்ப மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? இப்படி ஆயிட்டு, அப்படி ஆயிட்டு, இது நடந்துட்டு, அப்படி நடந்துட்டு, இப்படி இதை செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க, இதெல்லாம் பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம். இட் ஹேப்பன்ஸ். மனிதர்களுடைய இருதயத்தில் சில நேரம் இப்படிலாம் வரும். பட் இஃப் யூ ட்ரஸ்ட் இன் காட், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எஸ், அதுதான் வசனம் சொல்லுது. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? அவர் பார்த்துக்குவார். அங்க பாருங்க, அந்த குழந்தை செத்து போச்சுங்க. பட் he came across, வருகிறார், வந்து சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு கட்டளையிடுறேன்ட்டார். அந்த வார்த்தையை கேட்டு உடனே அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தான்னு சொல்லுது அந்த வசனத்துல. Are you believing in Christ? உங்கள் சூழ்நிலை இனிமேல் ஒன்றும் ஆகாது, இனிமேல் ஒன்றும் நடக்காது என்று சொல்லுகிற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா?
கர்த்தர் சொல்றாரு, இனி அதில் ஒரு பதட்டம் வேண்டாம். விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொன்னபடியே உங்க மேல நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். இந்த காரியங்களையெல்லாம் எனக்கு அனுகூலமாக்கி எனக்கு கிருபையை தருவீங்கப்பா. என அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகிமையில நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென்.